வணக்கம் நண்பர்களே. வர்ற தேர்தல்ல சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக 200 சீட் நிக்கும் மாதிரி தெரியுது. 200 சீட் ஜெயிப்போம், 200 சீட் ஜெயிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தது இதுதானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரி, காங்கிரஸ அப்படியே கட் பண்ணி விட்டுறலாமா, டாடா பை பை காட்டிடலாமா அப்படின்னு கூட ஸ்டாலின் நினைக்கிறாராம். ஏன்னா சமீப காலத்துல காங்கிரஸ் ரொம்ப தான் நெருக்கடி கொடுக்குதுங்க. அது பார்த்தோம்னா விஜய் பக்கம் போனா என்ன அப்படின்னு நிறைய தலைவர்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ்ல நேரடியா சொல்லாட்டியும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிறாங்க சில தலைவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தேர்தல் சமயத்தில் எதுவும் நடக்கும் அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி போன்ற தலைவர்கள் பேசுறாங்க. அதை தவிர உங்களுக்கு தெரியும், ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இவங்க எல்லாம் கூட ஆட்சியில பங்கு வேணுங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில மூத்த தலைவர்கள் ப சிதம்பரம் மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் கூட கார்த்தி சிதம்பரம் கூட அதிகாரத்தில் பங்கு இருந்தால் என்னங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, இதெல்லாம் தலைவர்கள் பேசுவாங்க. இறுதி நேரத்துல பார்த்தா மேலிடத்துல இருந்து எப்படியும் திமுக காங்கிரஸ் அப்படியே கை குலுக்கி பலமா தேர்தலை சந்திக்கும் அப்படின்னா திமுக நினைச்சது, ஸ்டாலின் நினைச்சாரு. சமீபத்துல ராகுல் காந்தி ஊட்டி வந்திருந்தாருல்ல, நீலகிரிக்கு வந்திருந்தாரு. அந்த சமயத்துல ஆசாட் என்ன சொல்லியிருக்கிறாரா, எல்லா இடத்தையும் நடக்கிறது தானே ஆட்சியில பங்குங்கிறது, இதுல என்ன அதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால தமிழக பொறுப்பாளர், காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சதோன்கர் சொல்றாரு, என்ன எல்லா இடத்தையும் நடக்கிறது தான், ஆகையால இதுல என்ன மத்தியில மோடி தலைமையிலான அரசு அவங்களுக்கு ஆட்சியில் பங்கிடுதா இல்லையா? ஏன் கடந்த தேர்தல், அதற்கு முன்னால தேர்தல்ல பாஜக பெரும்பான்மை பெற்று கூட தேர்தலுக்கு முன்னால் அமைத்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்க, அமைச்சர்கள் பங்கு கொடுத்தாங்க. இது அதிசயம் இல்லையே. இப்போ சந்திரபாபு நாயுடு கொடுத்திருக்கிறாரு பெரும்பான்மை பெற்று கூட அப்படிங்கிற மாதிரி இண்டிகேஷன் கொடுத்திருக்கிறார். ராகுல் காந்தியே வா அப்படின்னு திமுக அதிர்ச்சியா போச்சு. ஸ்டாலினுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் போச்சு. அவர் தான் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர், பிரதமர் ஆனால் என்ன எப்படிலாம் முதல்ல பேசினாரு. அப்புறம் சகோதரர்கள் சகோதரர்கள் 2 பேருமே பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்போ தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி ரொம்ப நெருக்கடி தர மாதிரி தான் திமுக நினைக்குது. இது ஒரு வகையில பார்க்கும்போது ஒரு தர்ம சங்கடத்தை திமுகவுக்கு காங்கிரஸ் தருது அப்படின்னு திமுக நினைக்குது. என்ன காரணம்னா, தமிழகத்துல கடந்த பல ஆண்டுகளை, கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக ஒரு கட்சி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக திராவிட கட்சிகள் திமுக, அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக தான். 2006 திமுக பெரும்பான்மை பெறாத போதும் கூட காங்கிரஸ், பாமக போன்ற கட்சிகளுக்கு நிறைய இடங்கள் சட்டப்பேரவையில் இருந்த போதும் கூட திமுக தனி கட்சி ஆட்சி தான் நடத்துறது. அதுக்கு செல்வி ஜெயலலிதா அந்த காலத்துல மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு சொல்லி குத்தி காட்டிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடந்தது. இப்போ திமுக ஆட்சியும் பெரும்பான்மை நடந்துட்டு இருக்கு. அடுத்த தேர்தல சட்டப்பேரவையில எந்த மாதிரியான இடங்கள் கிடைத்தாலும் கூட ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸ் கேட்கறது திமுக ரொம்ப நெருடலா இருக்கு, அவமானமா இருக்கு. என்ன காரணம்னா, மக்கள்கிட்ட போய் அந்த மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னா திமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, ஸ்டாலின் பலவீனம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு பின்னால் பேசிக் கொள்ளலாம் அப்படின்னு கமிட்டும் பண்ண முடியாது. நம்ம மக்கள்கிட்ட இதை பேசி பேசி காங்கிரஸ் கட்சிக்காரங்க நல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது நல்லா தெரியுது ஸ்டாலினுக்கு. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள பல திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கு. நிறைய இலவச திட்டங்கள் நிறைய கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் மக்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட 83 லட்சம் பயனாளர்கள் இந்த திட்டங்கள் மூலமாக அவர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் அப்படி சொல்றதன் மூலமே அவங்க திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படிங்கிறத திரு ஸ்டாலின் இண்டிகேட் பண்ணிட்டாரு. இந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேட்டிக்கு பேட்டி, யூடியூப் பேட்டிக்கு பேட்டி எல்லா இடத்துலயும் டேமேஜ் பண்ற மாதிரி பேசுறாங்க. சரி, அது மட்டும் இல்லாம தாவேகா பக்கம் போயிருவோம் அதை மட்டும் சொல்லல, அதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு அவங்க திரு விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆன சமயத்துல அவங்களுக்கு யாருமே கூட்டணி போய் சேரல. போன வருஷம் சொன்னாரு, விஜய் சொன்னாரு ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு. ஆனா பெரிய கட்சி யாருமே போய் சேரல. காங்கிரஸ் தான் அந்த மாதிரி இண்டிகேஷன் காட்டிட்டே இருக்கு. காங்கிரஸும் போச்சு அப்படின்னா தாவேகாவுக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கும், விஜய்க்கு தனிப்பட்ட முறையில பலமா இருக்கும். இது அரசு சார்பாக இல்ல கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட ஆய்வுகள் படி தெரியுது. கிட்டத்தட்ட 15-20% இருக்கும் அப்படின்னு திமுக நல்லா தெரியுது. திமுக விஜயை ஒரு நிச்சயமாக அச்சுறுத்தலை நினைக்குது. அப்படி காங்கிரஸ் போய் சேர்ந்ததுன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு. இதுல திமுக காங்கிரஸ் உறவுல முக்கியமாக ஒரு சின்ன அளவுக்கான வெடி வச்சது பார்த்தோம்னா பராசக்தி அந்த படம். அந்த பராசக்தி படத்தை இன்பன் உதயநிதி வெளியிட்டார். அதில் என்ன காரணம், அந்த படத்தை திமுக காரர்கள் ரொம்ப ஆதரித்து வழிமொழிந்ததில் என்ன காரணம் அப்படின்னா, அது விஜய்க்கு எதிராக இருக்கும், ஜனநாயகனுக்கு எதிராக இருக்கும். ஜனநாயகன் ஒரு வகையில் கடந்த படங்களை விட அதிக அளவுக்கு வசூல்
வசூலிக்காமல் போவதற்கு பராசக்தி உதவ நினைச்சாங்க. அந்த படத்தோட கதை தெரியும், ஹிந்தி போராட்டம் காலத்து கதை. அதுல காங்கிரஸ் கட்சிக்காரங்க ரொம்ப ஹிந்தியை திணிக்கிறாங்க. அப்போ இருந்த ஆட்சியாளர்கள், அதுக்கு போராட்டக்காரர்கள் திமுகவை சொல்ற மாதிரி தான் அதுல அண்ணாவையும் காமிக்கிறாங்க. ஆகையால திமுக காங்கிரஸ் இடையிலான ஒரு உறவை அல்லது அரசியல் முரண்பாட்டை அந்த படம் பதிவு செஞ்சது. அது திமுக காரங்க ஏன் இவ்வளவு ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு காங்கிரஸ்காரங்க நிச்சயமா ஒரு மன வருத்தம் தான். என்னதான் இருந்தாலும் சரி, அந்த ஒரு படம் வந்துட்டு போட்டும், யாரோ எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒன்றும் ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் படம் எடுக்கக்கூடிய உரிமை உண்டு. அது அந்த திமுக ஃபேன் இதுக்கு ப்ரொமோட் பண்ணோம். விஜய்க்கு எதிராக இருக்கின்ற படம்னு நினைச்சு அது காங்கிரஸ்க்கு எதிரான கருத்தையே கொண்டு வந்துருச்சுல. அது காங்கிரஸ்காரர் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தம். அது இப்ப கூட்டணியில் இருக்கும் போதே. அது மட்டும் இல்லாம வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல பராசக்தி டீமை அழைத்து பொங்கல் விழாவில் பங்கு பெற செய்தார் மோடி. அது எல் முருகன் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா மோடி கலந்துக்கிட்டாரு, பாட்டுக்கெல்லாம் ரொம்ப ரசிச்சாரு. என்னங்க இது, திமுக ஃபேமிலி ப்ரொமோட் பண்ண படத்தை பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அழைத்து, அதனுடைய கலைஞர்களெல்லாம் அழைத்து பாட சொல்லி, இது அவர்கள்லாம் பங்கு பெற சொல்லி ஒரே மகிழ்ச்சியா இருந்தாங்க. பொங்கல் தான், அந்த அளவுக்கு பொங்கிட்டாங்க. இது காங்கிரஸுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. 2 கட்சிகளுக்கும் நெருடலை கொடுத்திருக்கிறது. தங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு படத்தை காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாங்க, அதை மோடி உட்பட பல தலைவர்கள் சிலாகிப்பது என்பது காங்கிரஸுக்கு ஏற்பட்ட அவமானம். திமுக காரங்களே எடுத்த ரொம்ப ரொம்ப வழிமொழி இந்த ப்ரொமோட் பண்ண படத்தையும் மோடி பாராட்டுறாரு அப்படின்னா திமுக காரங்களும் ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. இப்போவே பார்க்கலாம், இந்த படத்தை ப்ரொமோட் செய்வதிலிருந்து திமுகவுடைய நெருக்கமானவர்கள் நிறைய பேர் மெதுவா பின்வாங்கிறது நீங்க கவனிச்சிருக்கலாம். படமும் பெருசா போகல, ஆனா போகணும், எல்லா படமும் வெற்றி பெறணும். அந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அப்படி இருந்த போது திமுகவும் பேக் வாங்குது, காங்கிரஸ் கேட்க வேண்டாம். இந்த படமும் திமுக காங்கிரஸ் உறவுல மிகப்பெரிய நெருடலை உருவாக்கிருச்சு. இப்படி திமுக நினைக்குதே, இவங்க கூட இருக்கணுமா அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. ராகுலே பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஆட்சியில பங்கிருந்தா என்னன்னு ஒரு இண்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. தேர்தல் நெருங்குங்க, முக்கியமாக பேச்சுவார்த்தை நெருங்கும் போது காங்கிரஸ் நெருக்கும் மாதிரி தெரியுது. கடந்த முறை 25 தொகுதிகளை போட்டிட்டு 18 தொகுதிகளை காங்கிரஸ் ஜெயிச்சது. ஆனா இப்பவும் அதே மாதிரி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எத்தனை நாள் தான் ஒரு பெரிய கட்சியோடைய ஆதரவு இருக்கிறது, நிழல் இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. சரி, விஜய் பக்கம் போனால் என்ன, இல்ல அவங்க போகாட்டி திமுக டாட்டா காட்டி அனுப்பிடுவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி நிலைமை வரலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. ரொம்ப நெருக்கடி கொடுக்கறதுனால அப்போட 200 சீட்டு திமுக தான் போட்டி போடும் அப்படின்னு திமுக ரெடி ஆயிடும். அப்புறம் விசிகா, அப்புறம் இடதுசாரிகள், இவங்களுக்கெல்லாம் அவங்க ஃபார்முலா வச்சிருக்காங்களே, திமுக ஃபார்முலா 6 சீட்டு அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்க்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம தான் 6 சீட்டு சொல்றோம் அப்படின்னு. திமுகவோட ஃபார்முலாங்க இது. ஆகையால 200 சீட்ல நீக்கலாங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணணும். மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுறாங்க. ஸ்டாலின் பேச போறாரு. எல்லாரும் தயாரா இருங்க, ஏன்னா திமுக தான் கூட்டணி கட்சிகள் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு, பிரச்சாரம் பண்றாங்க அவங்களுடைய தொண்டர்கள். ஏன் தனியாவே பண்ண முடியாதா? ஏன் 200 சீட் நின்னா என்ன, அது திமுக வளர்ச்சிக்கு இன்னும் காட்டும். அப்படி இருக்கிற சமயத்துல காங்கிரஸ் ஒருவேளை தாவேகா பக்கம் போச்சு அப்படின்னா நிச்சயமாக வாக்கு பிரியும். அதுல வாக்கு பிரிஞ்சாலும் கூட அது அதிமுக ரொம்ப பாதிக்கும். எடப்பாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாராம் காங்கிரஸ் பிச்சுட்டு போகணும், அது அதிமுகவுக்கே எதிர்மறையாக ஆக போகிற வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஆகல திமுக 200க்கு தயாராயிருச்சு, நிக்கிறது தயாராயிருச்சு. ரொம்ப முறுக்கல் செஞ்சது அப்படின்னா காங்கிரஸுக்கு டாட்டா காட்டிடும். அப்புறம் ராமதாஸ் வந்தாலும் வருவார், மூத்தவர், அவருக்கும் கொடுக்கலாம். அவருக்கு கொடுத்தாச்சு அப்படின்னா விசிகாவுக்கு அது முரண்பாடு வருமே. களத்துல 2 கட்சிகளும் இணைந்து எப்படி ஒரு களத்தை சந்திக்கிறது, இதுவும் திமுக எதிராக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதையும் சந்திக்க திமுக தயாராயிட்டுச்சு. ஏன்னா தேர்தல் வரும்போது யாரும் அஞ்சி பின்வாங்க போவதில்லை அல்லவா. நன்றி, வணக்கம்.